அனைவருக்கும் வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்னைக்கு கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு. அதாவது என்னுடைய ஜோதிட சொந்தங்கள் மற்றும் தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கணிச்சிங்களான்னு பல கேள்விகளை நம்மகிட்ட கேட்டாங்க. நான் இந்த கணிப்புக்குள்ளே போகலை அப்படிங்கிறதுக்காக அதை கணிக்க தெரியாதா அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் அதில் முற்படலை. ஆனால் அதே சமயத்தில் பல ஜோதிடர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ஜோதிட ரீதியாக தைரியமாக முன்னுக்கு கொண்டாந்து வச்சாங்க. அதில் பல பேர் திமுக ஜெயிக்கும், பல பேர் புதுதாக கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. முதல்ல அவங்களுடைய கருத்துக்களை எப்படி இருந்தாலும் ஜோதிட ரீதியாக அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்க படித்த பாடத்தை, அதாவது படித்த அந்த கலையை அவங்க மனசில் நினச்சி தைரியமாக வெளியே சொன்னாங்க. அதற்கு என்னுடைய ஜோதிட சொந்தங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சரி, நான் ஏன் சொல்லலை, நான் ஏன் அதை கணிக்கலை அப்படின்னா, என்னுடைய ஒரு படத்தில் பிரகாஷ் ராஜ் சொல்லுவார், ஒரு டாக்டராக இருக்கணும்னா என்னுடைய மகளுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னா கை நடுங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் வரும் ஒரு படத்தில். அது மாதிரி என்னுடைய விருப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒன்று வெறுப்புன்னு ஒன்று இருக்கும், விருப்பம்னு ஒன்று இருக்கும், ஒரு வெறுப்புன்னு ஒன்று இருக்கும். அதை சார்ந்து நான் யோசித்தேன்னா என்னுடைய கணிப்பு தவறாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னை சாராத ஒரு விஷயத்தை நான் போய் யோசிக்கும்போது எனக்கு அது சரியான கணிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது பக்கம் போகலை. ஆனால் நம்ம ஜோசியத்துக்குள்ளேயே இருக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு புலப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். சில நிகழ்வுகள் நமக்கு நிமித்தம் ரீதியாக சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா, ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் நடந்த அன்றைய தினம் பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம், சந்திரன் மிதுனத்தில் இருந்தார். இந்த மிதுனம் அப்படிங்கிறது இரட்டை ராசி, புனர்பூசம் நட்சத்திரங்கிறது உடைந்த நட்சத்திரம். அதாவது மிதுனத்திலையும் இருக்கும், கடகத்திலையும் அந்த நட்சத்திரம் இருக்கும். அன்றைய தேதியில் அந்த மிதுனத்தில் சந்திரன் இருக்கிற அன்றைய தினம் புதன் மீனத்தில் நீச்சமாகி உட்கார்ந்துருந்தார். இது நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓட்டு போடக்கூடிய விஷயங்கள் நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய ஒன்று, அங்கே மனநிலையை காரணமாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே வரும். சந்திரன் தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தார், அதாவது கடகத்துக்கு 12ல் இருந்தார். அது குழந்தைகளை சொல்லக்கூடிய ஒரு வீடாக அது அமையுது. காலபுருஷனுக்கு 3வது இடம், 3வதுங்கிறதுனா ஒரு செய்தியை கேட்பது அப்படின்னு அர்த்தம். அது குழந்தைகளை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அன்னைக்கு எலெக்ஷன் நான் ஓட்டு போடப்போ நான் அந்த ஓட்டுச்சாவடியிலேயே குழந்தைகள் அடம் பிடித்து அவங்க அப்பாவை விசில் சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி சொன்னதை நான் உற்று நோக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம பல பேரை கேட்டப்போ எல்லாருமே அந்த மாதிரியாக குழந்தைகளுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் கேட்டு தாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிந்து ரொம்ப தீவிரமான இதற்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நான் கேட்டேன். அப்போ நீங்கள் எப்படிங்க மாறி போட்டீங்க அப்படின்னு என் குழந்தைங்கள் போட சொன்னாங்க அப்படிங்கிற இந்த செய்தி தான் பலவாறாக எனக்கு வந்துச்சு. அன்றைய தினம் நான் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு இப்படி என்னுடைய விரலை காமிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போது என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒருத்தர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கேட்டார். அதில் அந்த பேக்ரவுண்டில் ஒரு யானை இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் அதில் இருந்தது. அது எனக்கே தெரியாது, நான் பின்னாடி தான் நோட்டீஸ் பண்ணேன். அவர் என்ன சார் இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். அப்போ அதுவும் ஒரு உணர்த்தல் எனக்கு அன்னைக்கு சொல்லிச்சு. சரி, ரைட்டு, அது இந்த கொடியில் இருந்த சின்னம் அது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் போட்டு ஓட்டு எண்ணக்கூடிய நாள், இந்த நாள் வருது. அதற்கு முன்னாடி அந்த 23 இன்னொரு நிகழ்வு நடந்தது. இது கொஞ்சம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும். அது என்னன்னா, அன்னைக்கு ஒரு
ஐபிஎல் மேட்ச், நான் வந்து ஐபிஎல் மேட்சை பார்க்கக்கூடிய ஒரு நபர், கிரிக்கெட் மேட்சை பார்க்கக்கூடிய நபர், ஐபிஎல்னு விட்டுருங்க. அன்னைக்கு வந்து சென்னைக்கும் மும்பைக்கும் ஒரு மேட்ச் நடக்குது, மும்பையில் நடக்குது. மும்பை ஒரு ஸ்ட்ராங் டீம். சென்னை வந்து பொதுவாக இந்த சீசனில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. அன்றைய தினம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. அந்த 100 ரன்னுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் சென்னை ஜெயிக்குது. மும்பை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டீமை சென்னை வந்து ஜெயிக்கிறாங்க. அதில் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 100. இது வந்து ஐபிஎல்லுடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு மும்பை இந்த மாதிரி ஒரு 100 ரன் டிஃப்ரென்ஸில் ஒரு மேட்சை தோற்றது இல்லை அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டாக இருந்தது. அப்போது அதுவும் அன்றைய தினம் எனக்கு ஒரு சின்ன ஒரு நிமித்தம் மாதிரி சொல்லுது. அதே நாளில் தான் 2011 அப்புறம் தமிழகத்தில் அதிக ஓட்டு பதிவானது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு வந்துச்சு. ஆனால் இதை பல பேர் இன்னைக்கு மீம்ஸில் போட்டுட்டதாக எனக்கு சில பேர் சொன்னாங்க. சரி, இருந்தாலும் நம்ம கணிச்ச கணிப்புக்கு ஆன விஷயத்த சொல்கிறேன். அடுத்து எலெக்ஷன் ஓட்டு எண்றாங்க. இந்த எண்ணக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வந்து மே மாதம் 4ஆம் தேதி. இன்னைக்கு வந்து அந்த நாளில் மே மாதம் 4ஆம் தேதி கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்னைக்கு வந்து சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சமாகிறார். அன்னைக்கு நமக்கு நியூஸ் என்னன்னா, காலையில் ஒரு 8:30 மணிக்கே வந்து நமக்கு பரபரப்பாக அதிக இடங்கள்ல விஜய் ஜெயிச்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அதிகமாக அவர் ஜெயிக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக சென்னையில் வந்து 2 தொகுதிகளை தவிர டோட்டலாக அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஆனால் இந்த சந்திரன் தான் மனோகாரகன் அப்படிங்கிறத மறுபடியும் ஜோதிடத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சந்திரன் அங்கே நீச்சமாகும் போது இது மனநிலையில் ஒரு சரியான தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலையை தான் அனைவருக்குமே கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு நான் இந்த விஷயம் ரெக்கார்ட் பண்ணுற தேதி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி மாலை ஒரு 7 மணி அளவில் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தவாக கட்சி சார்ந்த விஜய் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் காலையில் ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு நினச்சோம். இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பூராடம். அவருடைய ராசி தான் எனக்கு தெரியும், அவர் ஜாதகம் தெரியாது. அவர் வந்து கடகராசி அப்படிங்கிறாங்க. கடகராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அந்த இடத்துல சில கிரகங்களுடைய பார்வையும் இருந்து இவர் வந்து சில கையெழுத்து போட்டாருன்னா இன்றைய தினம் வந்து அவருக்கு சிறப்பாக இருந்திருக்கோங்கிறது என்னுடைய கணிப்பாக இருந்துச்சு. அதாவது விஜய் வந்து கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் அவருக்கு காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது நமக்கு வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கறது. அவர் சொல்லக்கூடிய இந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, இந்த மாதிரி ஒரு தங்கம் கொடுக்கறதாக அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி சிலிண்டர் கொடுக்குற விஷயம், இந்த மாதிரி அது வந்து டிஃபிகல்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை 7ஆம் தேதி அவர் பொறுப்பு ஏற்றிருந்தாருன்னா அது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியா அந்த கிரக அமைப்பு அப்படி இருக்குது. இனி அவர் என்னைக்கு அவர் பதவி ஏற்பாருன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு எந்த மாதிரி கட்சிகள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும், யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவர் எப்படி அந்த நம்பரை அவர் வெளிக்கொண்டு வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு தேவையான தொகுதிகளுக்கு அவர் வந்து போட்டியிட்டதில் அவருக்கு வந்து 108 தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் 120ஆவது அவருக்கு இருந்தால் தான் அவரால் பிரச்சனை இல்லாமல் ஆட்சி அமைத்து அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. இப்போ யாரோட அவர் கூட்டு சேர போகிறாரு, யார் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை நம்ம அவர் இனிமேல் என்னைக்கு அவர் பொறுப்பு ஏற்கிறாரோ அதை வைத்து தான் இந்த பற்றின அடுத்த சில கணிப்புகளை ஜோதிட ரீதியாக கணிக்க முடியும். சரி, இப்போ குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. நம்ம அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு நம்மளுடைய குடும்ப தலைவருடைய ஜாதகம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அந்த குடும்பம் இயங்கும். ஒரு நாட்டோட தலைவனுடைய ஜாதகம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அந்த நாடு இயங்கும்.
அப்போ நாம் நம்மில் ஒருவரை நமக்காக தேர்ந்தெடுத்து அவரை இந்த பொறுப்பில் கொடுத்து இந்த வேலையை செய்யுங்கன்னு நம்ம அவரை அமர்த்துறோம். அவர் நமக்காக அந்த வேலையை சரியாக செய்தார் என்றால் உங்களோட சேர்ந்து நானும் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தயாராக இருக்கேன். ஆனால் நம்ம ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்து அவர் நமக்கு அந்த வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா உங்களோட சேர்ந்து நானும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இப்பயும் நான் சொல்கிறேன், சந்திரன் தான் மனநிலைக்குரிய கிரகம். ஓட்டு போட்ட அன்னைக்கும் சரி, ஓட்டு எண்ணினிய தினமும் சரி, இந்த சந்திரன் அந்த அளவுக்கு வலுவாக இல்லை. அதனால் இது எல்லாருமே செய்துட்டோம் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது சில பேருக்கு இப்பயே தோன்றி இருக்கலாம், இல்லை இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தோணலாம், இல்லை ஒரு வாரம் கழித்து தோணலாம். ஆனால் கிரகநிலை இருப்பதை நான் சொல்கிறேன். அதனால் இது நான் இவருக்கு ஃபேவராக பேசுகிறேன்னா அவருக்கு ஃபேவராக பேசுகிறேன்னாங்கிற இந்த பாயிண்ட்டு கிடையாது. ஏன்னா அதனால தான் நான் இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கணிப்பை சொல்லலை. ஒருத்தர் சார்ந்து சொன்னால் என்னை சார்ந்து சொன்னவங்களுக்கு பிடிக்கும், நான் ஒருத்தரை சார்ந்து சொல்லாதவங்களுக்கு பிடிக்காது. என்றைக்குமே இது ஒத்தையா ரெட்டையா கதை மாதிரி ஆயிடக்கூடாது ஜோசியம். ஒருத்தர்கிட்ட போய் ஆண் குழந்தை பிறக்குமான்னு கேட்டால் ஆமாம் பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னவர் சரியான நபர், ஆண் குழந்தை பிறந்தவர்னு சொன்னவர் தப்பான நபர்ன்றது கிடையாது. அதை இன்னைக்கு ஒரு ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை எடுத்து வச்சு ஜோதிட ரீதியாக பல பேர் எடுத்து சொன்னாங்க. அந்த இடத்துல நான் பங்கு பெறலை அப்படின்னாலும் இருக்கிற கிரகநிலையை வைத்து சில விஷயத்தை நம்ம இப்போ எடுத்து பேசியிருக்கோம். அதனால் இந்த அனைத்திற்குமே நாமளும் பொறுப்புதாரர்கள், பொறுப்பாளர்கள். இனி வரும் நாட்கள் நம்ம அனைவருக்குமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு பதவி ஏற்பதற்கு 3 வார காலம் அவர் கேட்டிருப்பதாக அந்த விஷயங்கள் நமக்கு தெரியுது. கவர்னர்கிட்ட போய் அவர் தன்னுடைய மெஜாரிட்டியை நிர்வகிக்கிறதுக்காக அவர் கேட்டிருக்கார் விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி சாதகமாக வருதுன்னு பார்ப்போம். இது ஜோதிடம் இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிறோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இன்னும் சில நாட்களில் இதை பற்றி அதிகமாக நம்ம பேசுவோம். நன்றி.